सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி. 3/10/1975 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு: விசால ரூபத்தில் சேவை செய்வதற்காக விசால புத்தி உடையவர் ஆகுங்கள். அனைவரும் தன்னை படைப்பவர் தந்தை மூலமாக சட்டம் மற்றும் விதியை தெரிந்தவர்கள் என்று நினைக்கிறீர்களா? சட்டம் மற்றும் விதியை தெரிந்திருப்பவர் ஒவ்வொரு எண்ணம் மற்றும் ஒவ்வொரு காரியத்தில் வெற்றி சுரூபமாக ஆகின்றார். அப்படி தன்னை அனுபவம் செய்கிறீர்களா? சித்தி சுரூபம் என்றால் துக்கமற்ற ஊரின் மகாராஜா. எதிர்காலத்து ராஜ்ய பாக்கியத்தை அடைவதற்கு முன்பாக தற்சமயத்திலும் துக்கமில்லா ஊரின் மகாராஜாவாக இருக்கிறீர்கள். அதாவது எண்ணத்தில் கூட துக்கத்தின் உணர்வுகள் இருக்க வேண்டாம். ஏனென்றால் துக்கமான உலகிலிருந்து விடுபட்டு இப்பொழுது சங்கமயுகத்தில் இருக்கிறீர்கள். அப்படி சங்கமயுகத்தைச் சேர்ந்த துக்கமற்ற ஊரின் மகாராஜா என்று தன்னை நினைக்கிறீர்கள்தான் இல்லையா? கவலையற்ற ஊரின் மகாராஜா என்றால் அனைத்து குஷிகளின் பொக்கிஷத்தின் அதிபதி. குஷிகளின் பொக்கிஷம் பிராமணர்களின் பிறப்புரிமையாகும். இந்த உரிமையின் காரணமாகத்தான் நீங்கள் உயர்ந்த ஆத்மாக்களின் பெயர் மற்றும் உருவத்திற்கு மரியாதை ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த மாதிரி துக்கமற்ற ஊரின் மகாராஜா அவருடைய பெயரை சொல்வதினாலேயே அநேக ஆத்மாக்களின் துக்கம் அற்ப காலத்திற்காக விலகிவிடுகிறது. அவர்களுடைய சிலைகள் படங்களை பார்த்து சரித்திரங்களை மகிமை செய்கிறார்கள் மற்றும் துக்கமான ஆத்மா குஷியை அனுபவம் செய்ய தொடங்குகிறது. அப்படி சைத்தன்யமான கவலையற்ற ஊரின் மகாராஜாவாக சுயம் நீங்கள் இருக்கிறீர்களா? தன்னுடைய பொக்கிஷங்களை தெரிந்துள்ளீர்களா? அனைத்து பொக்கிஷங்களை நினைவில் வைத்து கொண்டே எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்த, அதாவது எப்பொழுதும் இயற்கை மற்றும் 5 விகாரங்களின் கவர்ச்சியிலிருந்து விலகி இருப்பவர். இதே குஷியின் பொக்கிஷங்களின் நிரம்பிய சொரூபம் ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்று அனுபவம் செய்கிறீர்களா? பொக்கிஷங்களின் சாவியை உறுதியாக வைத்திருக்கிறீர்கள்தான் அல்லவா? சாவியை தொலைந்து போக விடுவதில்லையே. நேரத்தின் மற்றும் நேரத்திற்கு ஏற்றபடி ஆத்மாக்களின் சூக்ஷ்ம அழைப்பு காதில் விழுகிறதா? அல்லது தன்னிலேயே எப்பொழுதும் பிஸியாக இருக்கிறீர்களா? சென்ற கல்பத்து உங்களுடைய பக்த ஆத்மாக்கள் அவரவர்களின் இஷ்ட தேவதைகளை ஆவாகனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். வந்துவிடுங்கள் வந்துவிடுங்கள் என்று குரல் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். நாளாக நாளாக தன்னுடைய கூக்குரலை இசை வடிவமாக்கி, அதாவது இசை கருவிகளை இசைத்து மிக உயர்ந்த குரலில் அழைக்க தொடங்குகிறார்கள். உங்கள் அனைவரையும் திருப்திப்படுத்துவதற்காக அநேக சாதனங்களை உபயோகிக்கிறார்கள். அப்படி சைத்தன்யத்தில் குப்தமான ரூபத்தில் கேட்டுக்கொண்டே பார்த்து கொண்டே இரக்கம் வரவில்லையா? மற்றும் இதுவரையிலும் தன்மேலேயே இரக்கம் காட்டுவதில் பிஸியாக இருக்கிறீர்களா? விஸ்வ கல்யாண்காரி மகாதானி வரதானி சொரூபத்தில் நிலைத்திருப்பதினால்தான் இரக்கம் வரும். தன்னை ஜெகத் மாதா மற்றும் ஜெகத் பிதாவின் சொரூபத்தில் அனுபவம் செய்வதால்தான் இரக்கம் உண்டாகும். ஆத்மாக்களின் துக்கத்தை அலைக்கழிக்கப்படுவதை சகித்து கொள்ள முடியாது. ஆனால் இந்த சொரூபத்தில் குறைந்த நேரம் மட்டுமே இருக்கிறீர்கள். நேரத்திற்கு ஏற்றபடி சேவையின் சொரூபம் எல்லைக்கப்பாற்பட்ட மற்றும் விசாலமானதாக இருக்க வேண்டும். எல்லைக்கப்பாற்பட்ட சொரூபம் என்பது எது? இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதை எல்லைக்கப்பாற்பட்டது என்று கூற முடியுமா? மகாநாடு எல்லைக்கப்பாற்பட்டதாக ஆனதா?
தொடக்கத்தில் இருந்ததை ஒப்பிடும்போது இப்பொழுது எல்லைக்கப்பாற்பட்டது என்று நினைக்கிறீர்கள். ஆனால் கடைசி எல்லைக்கப்பாற்பட்ட சொரூபம் எது? நேரத்தின் வேகத்திற்கு ஏற்றபடி செய்தி கொடுக்கும் காரியத்தில் இதுவரை எத்தனை சதவீதத்தினருக்கு செய்தி கொடுத்திருக்கிறீர்கள்? சத்யுகத்தின் தொடக்கத்தின் 9 லட்சம் பிரஜைகள் உங்கள் எதிரில் தென்படுகிறார்களா? தொடக்கத்தின் பிரஜைகளுக்கும் கொஞ்சம் விசேஷங்கள் இருக்கும் அல்லவா? அந்த மாதிரி விசேஷம் நிறைந்த ஆத்மாக்கள் அனைத்து சேவை நிலையங்களிலும் தென்படுகிறார்களா? அல்லது அதுவும் கூட இப்பொழுது திரைச்சிலைக்கு பின்னால் தான் இருக்கின்றனரா? 16,000 மாலை தென்படுகிறதா? டீச்சர்கள் 16,000 மாலையை தயார் செய்திருக்கிறீர்களா? திரைச்சீலையை அகற்றுவதற்கான தேதி எது? நேரத்திற்கு ஏற்றபடி இப்பொழுது நடக்கத்தான் வேண்டும். ஆனால் அந்த மாதிரியும் புரிந்து கொண்டு அலட்சியமானவராக ஆகாதீர்கள். இப்பொழுது எல்லைக்கப்பாற்பட்ட திட்டங்களை உருவாக்குங்கள். எல்லைக்கப்பாற்பட்ட திட்டங்கள் என்றால் எந்த ஆத்மாக்களுக்கு நீங்கள் சேவை செய்கிறீர்களோ அந்த ஒவ்வொரு ஆத்மாவும் அநேக ஆத்மாக்களை உருவாக்குவதற்கு பொறுப்பாளர் ஆகட்டும். ஒவ்வொரு ஆத்மாவும் எல்லைக்கப்பாற்பட்ட ஆத்மாக்களின் சேவைக்காக பொறுப்பாளராக ஆகட்டும். இதுவரையில் நீங்கள் சுயம் ஒவ்வொரு ஆத்மாவிற்காகத்தான் நேரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அந்த மாதிரியான ஆத்மாக்களுக்கு சேவை செய்யுங்கள். அந்த ஆத்மாக்களே அநேக ஆத்மாக்களின் சேவைக்காக பொறுப்பாளர் ஆகிவிடட்டும். அவருடைய பெயரினாலேயே சேவை நடக்கட்டும். எப்படி அநேக ஆத்மாக்கள் தன்னுடைய உறவு, நெருக்கம் மற்றும் சேவையின் ஆதாரத்தில் அநேகருக்கிடையில் பிரசித்தி ஆகிறார்கள். அதாவது அவருடைய குணங்கள் மற்றும் காரியத்தின் முத்திரை அநேகர்களுக்காக முதலிலேயே இருக்கிறது. இதில் செல்வந்தர்களின் விஷயம் மட்டும் இல்லை மற்றும் பதவியின் விஷயம் மட்டும் இல்லை. ஆனால் அநேக சாதாரணமானவர்களும் தன்னுடைய குணம் மற்றும் சேவையின் ஆதாரத்தில் அவரவர்களின் சேத்திரத்தில் பிரசித்தியாக இருக்கிறார்கள். அரசியல்வாதியானாலும் அல்லது ஆன்மீகவாதியானாலும் பிரபாவசாலியானவராக இருக்கட்டும். அப்படி ஆத்மாக்களை தேர்ந்தெடுங்கள். அவர்கள் உங்கள் தரப்பிலிருந்து சேவைக்காக பொறுப்பாளர் ஆகிக்கொண்டே இருக்கட்டும். அந்த மாதிரி தரமுள்ள சேவை இன்னும் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. பெயரால் பிரசித்தியானவர்கள் 2 விதமானவர்கள் இருக்கிறார்கள். ஒன்று பதவியின் காரணமாக, மற்றொன்று குணம் மற்றும் காரியத்தின் ஆதாரத்தினால் பிரசித்தியானவர்கள். பதவியின் ஆதாரத்தினால் பெயர் உள்ளவர்களின் பிரபாவம் அற்ப காலத்திற்காக ஏற்படும். குணம் மற்றும் காரியத்தின் ஆதாரத்தில் ஆத்மாக்களின் பிரபாவம் நிரந்தரமாக இருக்கும். எனவே ஆன்மீக சேவைக்கு பொறுப்பாளராக அப்படிப்பட்ட பிரசித்தி பெற்ற ஆத்மாக்களை கண்டுபிடித்து எடுங்கள். அப்பொழுதுதான் குறைந்த நேரத்தில் எல்லையற்ற சேவை செய்ய முடியும். இதைத்தான் விஹங்க மார்க்கம், விசால ரூபமான சேவை என்று கூறப்படுவது. இதில் ஒருவர் மூலமாக அநேகருக்கு அம்பு பாய்ந்து விட வேண்டும். அந்த மாதிரி ஆத்மாக்களின் வருகையினால் அநேக ஆத்மாக்கள் வருவது தானாகவே ஏற்பட்டுவிடும். எனவே இப்பொழுது அந்த மாதிரி சேவைக்கான வடிவமைப்பை உருவாக்குங்கள். அந்த மாதிரி சேவைக்கு பொறுப்பாளராகும் ஆத்மாக்கள் இறை மாணவர்களாகிய உங்களைப் போல் இடைவிடாது வரும் மாணவர்களாக இருக்க மாட்டார்கள். அவர்களுடைய உறவு மற்றும் நெருக்கம் மற்றும் அன்பு நிறைந்ததாக இருக்கும். அந்த மாதிரி ஆத்மாக்களை விசால புத்தியுடையவர்களாக ஆக்கி அவர்களின் விருப்பத்திற்கு ஏற்றபடி அவர்களின் பிராப்திக்கான ஆதாரத்தை புரிந்து கொண்டு அவர்களின் அனுபவம் மூலமாக அநேகர்களுக்கு சேவைக்கு பொறுப்பாளர் ஆக்க வேண்டியதாக இருக்கும். இந்த எல்லையற்ற சேவைக்காக பகுத்தறியும் சக்தியின் தேவை இருக்கின்றது. எனவே இப்பொழுது அந்த மாதிரி விஷால புத்தி உடையவராகி சேவைக்கான விஷால திட்டத்தை உருவாக்குங்கள். அந்த மாதிரி விசால சேவை செய்வதற்கான நிரூபணத்தை எந்த உண்மையான குழந்தைகள் கொடுக்கிறார்கள் என்று இப்பொழுது பார்க்கலாம். அப்படிப்பட்ட சேவைக்கு பொறுப்பாளராக ஆகுபவர்கள் ராஜ பதவிக்கான அதிகாரி ஆகிறார்கள். எந்த ஜோன் நம்பர் 1 செல்கிறது என்று இந்த ரிசல்ட் மூலம் தெரிய வந்துவிடும். நல்லது. அப்படிப்பட்ட சேவைக்கு தகுதியான எல்லைக்கப்பாற்பட்ட விஷால புத்தி உடையவர்களுக்கு எண்ணம் மூலமாகவும் அநேக ஆத்மாக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அந்த மாதிரி தந்தைக்கு சமமான எப்பொழுதும் களைப்பற்ற சேவாதாரிகளுக்கு நிரூபணம் கொடுக்கக்கூடிய உண்மையான குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். வரதானம்:
நேரம் மற்றும் வாயுமண்டலத்தை பகுத்தறிந்து தன்னை பரிவர்த்தனை செய்யக்கூடிய அனைவரின் அன்பிற்குரியவர் ஆகுங்கள். யாரிடம் பரிவர்த்தனை சக்தி இருக்கிறதோ அவர் அனைவருக்கும் பிரியமானவராக ஆகுகின்றார். அவர் கருத்துக்களிலும் சகஜமாக இருப்பார். அவரிடம் வளைந்து கொடுப்பதற்கான சக்தி இருக்கும். அவர் இது என்னுடைய கருத்து, என்னுடைய திட்டம், என்னுடைய சேவை, இவ்வளவு நல்லதாக இருந்த போதிலும் என்னுடையது ஏன் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று ஒருபொழுதும் கூற மாட்டார். இந்த என்னுடையது என்பது வந்தது என்றால் கலப்படம் ஆகிவிட்டது. எனவே நேரம் மற்றும் வாயுமண்டலத்தை பகுத்தறிந்து தன்னை பரிவர்த்தனை செய்தீர்கள் என்றால் அனைவரின் அன்பிற்குரிய நம்பர் 1 வெற்றியடைபவர் ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன்: பிரச்சனை சுரூபமாக ஆகாமல் பிரச்சனைகளை அகற்றுபவர் ஆகுங்கள். ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।